வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். கேக் அப்படின்னாவே ஹாப்பினஸ் இல்லைங்களா? ஸோ ஹாப்பினஸை நம்ம எப்போவுமே கேக் கூட தான் ரிலேட் பண்ணுவோம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் இல்லை ஆல் ஓவர் த வேர்ல்டு ஹாப்பினஸ் அப்படின்னாலே கேக் கூட தான் ரிலேட் பண்ணிப்போம். ஏன்னா பர்த்டேஸ்லேருந்து வெட்டிங்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரே விஷயம் கேக்ஸ் தான். ஸோ ஸ்வீட் ஐட்டம்ஸ் தான் நம்ம செலிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? கேக் அப்படின்னாலே செலிப்ரேஷன் தான். ஸோ செலிப்ரேஷன் அண்ட் ஹாப்பினஸ். ஸோ இப்போ வந்து கிறிஸ்மஸ் வேறு வரப்போகுது இல்லையா? ஸோ கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு நிறையா பேர் நிறைய எக்ஸைட்டடான கேக் ஃப்ளேவர்ஸ் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்காகவே இன்னைக்கு நாம் செங்கோடப்பள்ளம் ஏரியாவில் இருக்கக்கூடிய தி ஃப்ளேவர்ஸ் கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இவங்களோட 3rd பிரான்ச்சோட கிராண்ட் ஓப்பனிங்க்கு வந்திருக்கோம். தி ஃப்ளேவர்ஸ் கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸ் கிராண்ட் ஓப்பனிங்கில் இப்போ நம்ம கூட நம்மளோட சீஃப் கெஸ்ட் கிருத்திகா மேம், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மார்னிங்லேயே ரொம்ப ரெய்னியாக இருக்குது. ஸோ இந்த மார்னிங்கே ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி மார்னிங் நம்மளோட ஷாப் ஓப்பனிங்க்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ எப்படி இருக்குது? ஷாப்பே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி கிராண்ட் ஓப்பனிங் அப்படின்றதுனால இன்னும் ஸ்பெஷல் இல்லையா? ரொம்பவே செலிப்ரேஷன் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. அதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப அழகிய தருணம் இது. ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேர்ந்து க்ரோ ஆகும்போது, அதை பார்க்கும்போது, அதில் ஒரு பங்காக இருக்கும்போது இதோட ஒரு அழகிய தருணம் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான உணர்வு தான் இன்றைக்கி. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக எனக்கு அவங்களோட பேஸ்ட்ரி ஷாப் இன்றைக்கி தி ஃப்ளேவர்ஸ் 3rd பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் நான் இன்றைக்கி ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் விஷிங் சுபா அ வெரி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஹர் டு க்ரோ மோர் அண்ட் மோர் இன் ஹர் லைஃப். ஓகே, அடுத்ததாக வந்து ஒரு க்யூட்டான கொஸ்டின். உங்களுக்கு வந்து கேக்ஸ்னால் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குங்க. ஓகே, நம்மளோட ஷாப்பில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்னா என்ன சொல்லுவீங்க? பார்த்தோன்னே இது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அட்ராக்ட் பண்ணியிருக்கோம்.
எனக்கு பேஸ்ட்ரீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவள் எனக்காக கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குற கேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட் இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்டாலும் கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. அஃப்கோர்ஸ், நோ டவுட். மை ஹஸ்பண்ட் இஸ் அ ஜிம் பர்சன். ஹீ டசன்ட் ஈட் பேக்கரி ப்ராடக்ட்ஸ். அதனால ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணி ரொம்ப அழகாக ஃப்ரூட் கேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃப்ரூட்ஸில் இவ்வளோ அழகாக கேக் பண்ண முடியுமா, லேயர்டாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் எல்லாருமே பார்த்தாங்க. ரொம்ப பிரமிப்பாக பார்த்தாங்க. ரொம்ப அழகாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை வந்து பிக்சரைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த டே ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது. இனிமேல் ஜிம் போகிற பர்சன் எல்லாமே கேக்கு கட் பண்ணிட்டு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ ஷீ இஸ் தேர் டு கஸ்டமைஸ் அக்கார்டிங் டு த கஸ்டமர்ஸ் நீட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். நாங்கள் கேட்ட கொஷின்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணிங்க. அது கூடவே உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்து இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இது நான் என்னோட கடமையாக பார்க்குறேன், டியூட்டியாக பார்க்குறேன். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நாட் ஓன்லி டு க்ளோ டுகெதர் பட் ஆல்வேஸ் டு க்ரோ டுகெதர். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர். இன்னும் நிறைய வெஞ்சர்ஸ் ஓப்பன் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நான் ப்ளெஸ் பண்ணுறேன், விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். பேஸ்ட்ரீஸோட தேர்ட் பிரான்ச்சோட கிராண்ட் ஓப்பனிங்கில் அடுத்ததாக நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ரமேஷ் குமாருங்க. உங்கள் பேர்? கிஷோர். ஓகே, எங்கேருந்து வரீங்க? ஈரோடுங்க. ஈரோடு. ஓகே, நம்மளோட தேர்ட் பிரான்ச் இன்னைக்கு கிராண்டாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ மார்னிங்லேருந்தே ஒரே செலிப்ரேஷனாக இருக்குது. செலிப்ரேஷன் அப்படின்னாலே கேக்னாலே செலிப்ரேஷன். ஸோ இந்த கிராண்ட் ஓப்பனிங்க்கு நீங்கள் வந்திருக்கிறது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கிறத பார்த்து உங்களுக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக ஃபீல் ஆகுது? இட்ஸ் ரியலி கிரேட்ங்க. சுபா அண்ட் ஸ்ரீராமோட அசோசியேட் ஆகிருக்குது. ஆல்மோஸ்ட் 8 years நம்ம அசோசியேட் ஆகிருக்கோம். ரியலி கிரேட். அவங்களோட பேஷன் டுவர்ட்ஸ் பேஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து அமேசிங். ஈரோட்டில் வந்து இந்த அளவுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நிறைய அவங்களோட ரிசர்ச் பண்ணி அந்த டேஸ்ட்டோட கொடுக்கறது இட்ஸ் ரியலி குட். தேங்க்ஸ் டு சுபா அண்ட் ஸ்ரீராம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? ஸோ அவங்கள சப்போர்ட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரியெல்லாம் நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி கிரேட். அதாவது 8 another branch அப்படிங்கும்போது வந்து வி ஆர் ஆல்சோ ஹாப்பி. சுபா தேர்ட் பிரான்ச் போகிறாங்க அப்படி வி ஆர் ஆல்சோ ஹாப்பிங்க. ஓகே, அடுத்ததாக வந்து ஒரு க்யூட்டான கொஸ்டின். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே நம்ம ஷாப்பில் அட்ராக்ட் பண்ண ஒரு ஐட்டம்னா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா எல்லா கேக் அப்படின்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ பார்த்தோன்னே இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும், சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா? சில பார்த்தோன்னே சாப்பிடுங்களேன், அந்த மாதிரி டெம்ட் ஆகிற ஆள் இல்லை. பட் ஆல்வேஸ் ஐ ப்ரிஃபர் பனானா கேக். பனானா கேக். ஏன் பனானா கேக்? ஏன் அப்படின்னு சினிமா டைலாக் மாதிரி தான். பிடிச்சிருக்குங்கிற 1000 காரணம் சொல்லலாம். அந்த மாதிரி வந்து இட்ஸ் மெனி ரீசன்ஸ். அப்போ உங்களோட ஃபேவரட் இல்லாமல் லெஸ் ஆஃப் சுகர், அது எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். நம்மளோட ஷாப் வந்து தேர்ட் பிரான்ச் கிராண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மார்னிங்கே ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஷாப் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இதை பற்றியெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உண்மையாலுமே வெரி கிரேட். அக்கா வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவங்ககிட்ட வந்து நாங்கள் கேக் ரெகுலராக வாங்கிட்டுருக்கோம். அந்த சைடு எப்போ போனாலும் வாங்குவோம், ஆனால் அந்த சைடு போகிறது நாங்கள் ரேரு. இப்போ எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வந்துட்டாங்க, மெயினில் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம ஃப்ளேவர்ஸ் கேக்கை வந்து எல்லாத்துக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. தேங்க்யூ. கேக்ஸில் வந்து நம்ம ஷாப்பில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம கஸ்டமைஸ் பண்ணித்தர சொல்லி கேட்டாலும் கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. ஸோ அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்குது இல்லையா? உங்களுக்கு எது ஃபேவரட்? எனக்கு வந்து ஐஸ் கேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் என் பசங்களுக்கு வந்து பர்த்டேக்கு கம்பல்சரி ஐஸ் கேக்ஸ் நான் இங்கே தான் வாங்கி கொடுக்குறேன். இட்ஸ் வெரி கிரேட்டாக இருக்கும்.
ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக இவ்வளோ பொறுமையாக ஆன்சர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தி ஃப்ளேவர்ஸ் கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸ் தேர்ட் பிரான்ச்சோட கிராண்ட் ஓப்பனிங்கில் அடுத்ததாக நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம், உங்கள் பேர்? என் பேர் சித்ரா. ஜோதி. ஓகே, நீங்கள் வந்து அவங்களோட சிஸ்டர் இல்லையா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே இன்னும் எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ பிரதரோட ஷாப் அப்படின்றதுனால இங்கே இருக்க ஃப்ளேவர்ஸில், இங்கே இருக்க ஐட்டம்ஸில் இன்னும் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் இருக்கும். நம்ம வந்து க்ரியேட்டிவாக இன்னும் பண்ணணும்னு நிறைய ஐடியாஸ் கூட நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ நம்மளோட தேர்ட் பிரான்ச் இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பிரான்ச்சும் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் ஓப்பன் பண்ணுறேன். அப்படி குவாலிட்டி வைஸ் வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா வந்து இன்டர்நேஷ்னல் இதில் குவாலிட்டியில் தான் கொடுக்கணுன்னு ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் பண்ணுறேன். அந்த குவாலிட்டியில் மட்டும் எப்போயுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். அப்படி மற்றவங்க பேக்கரிஸோட கம்பேர் பண்ணினா நானும் சொல்லுவேன், இல்லை நம்ம வந்து என்ன இருந்தாலும் நம்ம குவாலிட்டி மட்டும் இது பண்ணவே கூடாது. அதில் வந்து நான் 100% என்னோடய குவாலிட்டி வந்து எல்லா பக்கம் சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படி. அதனால நிறைய பேர், நிறைய விஐபிஸ் வீட்டில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து தேடி வந்து ஃப்ளேவர்ஸில் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து ஈரோடு ஃபுல்லாகவே. ஏன்னா தம்பி ஃபாரினில் இருந்துட்டு இங்கே வந்து 10 இயர்ஸ் ஆச்சு. 10 இயர்ஸில் இவ்வளோ ரீச் ஆவாங்க. நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஐபிஸும் எல்லாருக்குமே தெரியும் தம்பியை. ஃப்ளேவர்ஸ் தான் எல்லாருக்கும் மெயினாக அவனோட குவாலிட்டி பற்றி தான் கேட்பாங்க. நீங்கள் ஜென்ரலாக ஒரு நார்மல் பீப்புள்கிட்ட போய் கேட்டால் ஃப்ளேவர்ஸ் தெரியுமே, அவங்க கேட்கலாம் சான்ஸே இல்லைங்க அப்படிம்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என் பிரதர் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன், என் பிரதரோட தான். ஸோ சொல்லும் போதே உங்களுக்கு வந்து அந்த ஆனந்த கண்ணீர் வருது, அவ்வளோ எக்ஸைட் ஆகுறீங்க. ஸோ இப்போ வந்து அழுகையிலேருந்து இப்போ சந்தோஷத்துக்கு மாறலாம். இருந்தாலும் அது சந்தோஷ கண்ணீர் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஃபேவரட் ஐட்டம்னு ஒன்று இருக்கும், உங்களோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன? எங்களை வந்து தம்பியோடது கேக்கு தான். ஆமாம், ஏன்னா எங்கள் வீட்டில் யார் பர்த்டேனாலும் எல்லாருக்கும் கேக் வந்துடும். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரே மாதிரி ஃப்ளேவர்ஸ் வராது, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ். அதாவது என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்காங்களோ எல்லா குழந்தைங்களுக்கும் அந்தந்த கேக் வந்து இது நான் நியூவாக இன்ட்ரோ பண்ணியிருக்கேன், இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னால். நான் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம், பட் எல்லாருக்குமே தெரியும். அங்கே இருக்க குழந்தைங்க எல்லாருமே ஃப்ளேவர்ஸ்லேருந்து கேட்கா அப்படி ரொம்ப எக்ஸைட்டடாக ஓடி வருவாங்க. என் பொண்ணு பர்த்டேக்கெலாம் என்னோட பர்த்டே, ஏன்னா எனக்கும் அவருக்கும் சேம் டே பர்த்டே, தம்பிக்கும் எனக்கும். அதனால பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப டபுள் டமாக்கா அந்த அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஐட்டம்னா என்ன சொல்லுவீங்க? கேக்கு கடையில் அவன் வந்து கேக்கு கடை ஓப்பன் பண்ணதை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் வளர்கிறதுக்கு நான் வாழ்த்துக்குறேன். அவன் வந்து வித்தியாசமாக நிறைய கேக் ஐட்டங்கள்லாம் ஆர்டர் எடுத்து பண்ணுறான். அது ஜனங்களும் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. அது சந்தோஷம்ப்பா, சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுக்குன்னு சிலது வந்து ஃபேவரட் இருக்கும் இல்லையா? எனக்கு இது ட்ரை பண்ணி பார்க்கணும், சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி என்ன ஃப்ளேவர் சொல்லுவீங்க? பிளாக் இதுன்ட்டு அது என்னது, பிளாக் கரண்ட், பிளாக் ஃபாரஸ்ட். பிளாக் ஃபாரஸ்ட்டு அது பிடிக்கும். அப்புறம் அந்த ப்ரௌனி கேக்கு அந்த இது ஐட்டம் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? ஏன் ஒயிட் ஃபாரஸ்ட் பிளாக் ஃபாரஸ்ட் பிடிக்கும்? அது ரொம்ப வந்து கொஞ்சம் மற்ற கேக்கில் விட க்ரீம் இது இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும், சிவானிக்கு. அதனால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ ஹாப்பியாக வந்து உங்கள் பிரதருக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. உங்களோட பிஸ்னஸ் இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தி ஃப்ளேவர்ஸ் கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸோட கிராண்ட் ஓப்பனிங்கில் அடுத்ததான் நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் தினேஷ் பாபுங்க, ரீரோ வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். ஓகே, சூப்பர். இன்றைக்கி வந்து நம்மளோட தி ஃப்ளேவர்ஸ் கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸோட தேர்ட் பிரான்ச்சோட கிராண்ட் ஓப்பனிங் இல்லைங்களா? ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது எல்லாருக்குமே. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போது
இந்த பெருந்தர ரோடுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்ல முடியும். ஏன்னா இது ஒரு பெரிய பிராண்டுங்க, ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்டும் கூட. அதே மாதிரி குவாலிட்டி வைஸுங்கிறது இவங்ககிட்ட காம்ப்ரமைசேஷன் எப்போவுமே இருக்காது, ப்ரைஸ் வைஸும் சரி. ஸோ அதனால் இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய ஒரு லேண்ட்மார்க்னு கூட சொல்லலாம். தேங்க்யூ. ஓகே, குவாலிட்டி பார்த்துட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது குவாலிட்டி தான். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இதோடைய நிறுவனர் ஸ்ரீராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஏற்கனவே லண்டனில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டு இமேஜ் உள்ள ஆள் தான். ஒரு 10 இயர்ஸ் அவங்களுடைய கரியர் அங்கே வந்து இது இருந்துச்சு. அப்புறம் இந்தியாவுக்கு சர்வ் பண்ணுங்கிறதுக்காக தான் அவங்க இங்கே வந்தாங்க. அதனால் குவாலிட்டி அண்ட் அப்டேஷன்ஸ் அப்படி இது அப்படிங்கிறதுல வந்து அவர் எனாமஸ் ஒரு பெரிய இது. ஸோ தட் என்ன அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அண்டு நிறைய வித்தியாசமான ஒரு விஷயம் கிடைக்க போகுதுங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். தேங்க்யூ. ஓகே, நீங்கள் வந்து கேக்ஸ் வந்து சாப்பிடுவீங்களா? நான் கேக் சாப்பிடுவேங்க. கேக் சாப்பிடாதவங்க யார் இருப்பாங்க? எல்லாரும். உங்களோட ஃபேவரட் ஃப்ளேவர் மட்டும் எங்களுக்காக சொல்லிடுங்க. கேக்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? பனானா கேக், ஆல்மண்ட் கேக், இந்த மாதிரி ஐசிங் கேக், இந்த மாதிரி உங்களோட ஃபேவரட் என்ன சொல்லுவீங்க? ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் எனக்கு அவ்வளோ பர்டிகுலராக தெரியாது, பட் எல்லா கேக்கும் சாப்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். தேங்க்யூ ஸோ மச். தி ஃப்ளேவர்ஸ் கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸோட 3rd பிரான்ச்சோட கிராண்ட் ஓப்பனிங்கில் அடுத்ததாக நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்துடலாமா? வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். தனலட்சுமி. ஓகே, எங்கேருந்து வரீங்க? ஈரோடு. ஓகே, உங்கள் பேர்? வேலுமணி ஃப்ரம் ஈரோடு. ஓகே, நீங்கள் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ நம்ம ஷாப்போட 3rd பிரான்ச்சோட கிராண்ட் ஓப்பனிங் இல்லையா? ஸோ எவ்வளோ எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறீங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ நம்மளுடைய நண்பர் வந்து பிஸ்னஸில் டெவலப் ஆகிட்டுருக்கு, நம்ம ரொம்ப மகிழ்ச்சியான சமாச்சாரம் தான் கண்டிப்பாலும். அண்ட் தென் அது தவிர வந்து சுபஸ்ரீ வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் தரணுங்க, ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க, அதை செஞ்சும் காட்டுறவங்க. ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கும். அவங்களுடைய சொல்லும் செயலும் ஒன்று சொல்லுவோம் ஒன்று செய்வாங்க ஒவ்வொருத்தரும், அப்படி இல்லாமல் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுற ஒருத்தருடைய ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு வர்றது அப்படிங்கிறது நிஜமாலும் மகிழ்ச்சியான விஷயந்தான். அவங்கள வாழ்த்துறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஓகே, நம்ம வந்து எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஸோ இதை தவிர நிறைய பிஸ்னஸ் இருக்குது, பட் பேஷன் டுவர்ட்ஸ் பேஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியா இல்லையா? ஸோ ரொம்ப ரேராக பண்ணுறது, அதுவும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் பண்ணித்தராங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதில் அவங்களுக்கு ஒரு ஸ்ரீராமுக்கு நிறைய அனுபவம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இவங்க வந்து ரொம்ப வித்தியாசமாக பண்ணணும் அப்படிங்கிறதுல முதல்ல இருந்தே நிறைய வெரைட்டிஸ் அது நிறையா பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா நமக்கு தெரிஞ்ச தொழிலை பண்ணுறதுங்கிறது ஒன்று, நீங்கள் சொன்ன மாதிரி என்ன பேசணும் அதை பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை தொழிலாக பண்ணுறது அப்படிங்கும்போது என்ன ஆகுன்னா குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வர்ற கஸ்டமர் வந்து டெஃபினட்டாக சாட்டிஸ்ஃபை ஆகி தான் போவாங்க, அதில் குறையே இருக்காது. ஸோ நிறைய பேருக்கு நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து ஃபேவரட்ஸாக இருக்கும். ஸோ உங்களோட ஃபேவரட் என்ன? அதுவும் நம்ம ஷாப்பில் உங்களோட ஃபேவரட் என்ன? நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கேக் வந்து வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். கஸ்டமைஸ் பண்ணி நான் வாங்கினதில்லை. நான் எப்போவுமே என்ன இருக்குதோ அதிலேருந்து செலக்ட் பண்ணிட்டு போட்டுவேன். எனக்கு வந்து எப்பவுமே இந்த பைனாப்பிள் டேஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும், மேங்கோ டேஸ்ட் அப்படி ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்தால் கூட ஜூஸ் அப்படின்னா அந்த டேஸ்ட் இருக்கான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டு போகிறது வழக்கம். ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட ஃபேவரட் ஐட்டம் சொல்லுங்கள். எனக்கு வெண்ணிலா பிடிக்கும், மற்ற எல்லா கேக்கும் பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும், எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். கேக்னாவே பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். 2 பேருமே ரொம்ப க்யூட்டான கப்பலாக இருக்கீங்க. ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச்.
தி ஃப்ளேவர்ஸ் கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸோட கிராண்ட் ஓப்பனிங்கில் அடுத்ததாக நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். தீபா. வணக்கம். சிவகுமார். கோகுல். பார்த்திபன். சதீஷ். ஸோ நம்ம ஷாப்போட கிராண்ட் ஓப்பனிங்கில் நீங்களும் இன்றைக்கி வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்கீங்க. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? டி ஃப்ளேவரோட 3வது பிரான்ச் ஓப்பனிங் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்களோட தரம் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே நிரந்தரமாக இருக்குது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே குவாலிட்டியாக இருக்குது. ஏன்னா இது வந்து மக்கள் வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருளாக போனதுனால குவாலிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்ஸ்டன்ட். அதை வந்து இவங்க எப்போவுமே வந்து அந்த தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த கேக்ஸ் மட்டும் இல்லாத பீஸா, பர்கரு, சாண்ட்விச் ஐட்டம், ப்ளஸ் வந்து இப்போ ஃபங்க்ஷன் பார்ட்டி ஆர்டர்ஸில் கூட மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டி, இந்த மாதிரி விசேஷங்களில் இவங்க வந்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து மிகச்சிறப்பாக போயிட்டுருக்குது. ப்ளஸ் வந்து கேட்ரிங் எப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டோ அது மாதிரி இந்த பேஸ்ட்ரீஸுக்கு வந்து தனி ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவே இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மக்களிடத்தில் நல்ல வரவேற்பாக இருக்குது. மேலும் மேலும் இவங்க பல பிரான்ச்சு திறக்கணும்னு நாங்கள் அந்த நேரத்தில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஓகே, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் நீங்கள் செக் அவுட் பண்ணீங்க? கேக்ஸு நிறையா இருக்குது, ப்ளஸ் வந்து ப்ரெட்ஸு நிறையா இருக்குது. அதே மாதிரி இப்போ புதுசாக அந்த மஜிட்டோ அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஃப்ளேவர்ஸில் எல்லா ஃப்ளேவர்ஸுமே கேக்ஸில் வந்து இவங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி வந்து வேறு ஈரோட்டில் எங்கேயுமே இருக்காது. அதை வந்து நம்ம அடித்து சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி நம்மளோட கிராண்ட் ஓப்பனிங்கில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம கொல்லம்பாளையமில் இருக்க கடையோட நாங்கள் ரெகுலரான கஸ்டமர். இப்போ வந்து எங்கள் பெருந்தர் ரோட்டில் எல்லாத்துக்கும் ஆக்சசபிளாக சிட்டிக்குள்ளே இருக்கிறது வந்து இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறையா மெனு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஷேக்ஸில் பப்ஸ் இந்த மாதிரி நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். ஸோ குவாலிட்டி வந்து ரொம்ப இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் பண்ணித்தராங்கன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. ஸோ குவாலிட்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல், கெமிக்கல்ஸ் இல்லாமல், கிட்ஸ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் வந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. குவாலிட்டி வைஸ் வந்து கான்ஃபிடென்ட்டாக ரெஃபர் பண்ணலாம். தைரியமாக வாங்கிட்டு போய் சாப்பிடலாம், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஃபேவரட்டான ஐட்டம்னா என்ன சொல்லுவீங்க? கேக்ஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கேக்குன்னு இல்லை, என் கிட்ஸுக்கெல்லாம் ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும். அது ரெகுலராக நாங்கள் பர்த்டேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணுவோம், வாங்கிட்டுருக்கோம். நல்லாயிருக்கு, எல்லாமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். வரவங்க எல்லோரும் கண்டிப்பாக வந்து இங்கே டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
நம்ம கூட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் பிஎன்ஐ மகேஷ் பிவிகிரி சார் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஓகே, தி ஃப்ளேவர்ஸ் கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸ் ஓப்பனிங் செரிமனியில் நீங்கள் நம்ம கூட இருக்கீங்க, ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இட்ஸ் பிரான்ச் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. உங்களோட ஃபேவரட்னா என்ன சொல்லுவீங்க? ஹேசில்நட் ப்ரௌனி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர்ஸோட ப்ராடக்டில் ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஐ வாண்ட் டு ரியலி அப்ரிஷியேட் ஸ்ரீராம் அண்ட் சுபா. இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம சிட்டி ஈரோடில் கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினச்ச அவங்களுடைய தாட் ப்ராசஸ் ப்ளஸ் நல்ல ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிற வழி செஞ்சுருக்காங்க. ஸோ ரொம்ப கிரேட்ஃபுல் டு தெம், போத் ஆஃப் தெம். ஓகே, இதில் வந்து குவாலிட்டி தான் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஷாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ பிகாஸ் ஆஃப் their எக்ஸ்பர்டைஸ் அப்ராடில் நிறைய ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பர்டைஸ்னால அந்த ஃப்ளேவர்ஸ் அந்த பிராண்ட் வந்து அந்த குவாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், நான் ஈஸ்வரமூர்த்தி. ஓகே, நம்மளோட தி ஃப்ளேவர்ஸ் கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸில் கிராண்ட் ஓப்பனிங் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த செரிமனியில் எங்கள் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தி ஃப்ளேவர்ஸ் கேக் ஷாப்போட 3வது பிரான்ச் இது. அவங்க கரூரில் ஒன்று வச்சுருக்காங்க, கொல்லம்பாளையம். இது 3வது பிரான்ச் இப்போ பெருந்தரூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன காரணம்னா, அவர் செஃப் ஸ்ரீராம் அவர் வந்து லண்டனில் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் இருந்துட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை இன்றைக்கி ஈரோடு மக்களுக்காக பேக்கிங் பண்ணுறதுக்காக கொடுத்துட்ருக்காரு. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, எக்கச்சக்கமான ஃப்ளேவர்ஸ் இருக்குது இல்லையா? கேக்ஸ்லேயும் சரி, ப்ரௌனீஸ்லேயும் சரி, இதை தவிர நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட ஃபேவரட்னா என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? ஆக்சுவலி எனக்கு இது பேஸ்ட்ரீஸ் கேக்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். அதில் இப்போது இந்த பிஸ்காஃப் மஃபின் வச்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாம் இப்போ ஸ்ரீராம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், எந்த ஃப்ளேவரில் வேணால் கேக்கு அல்லது ப்ரெட்டு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. கஸ்டமைஸ்டாக பண்ணி தராங்க. மில்லட்ஸில் கூட கேக்ஸ் வந்து பண்ணி தரேன்னு சொல்கிறாரு. எந்த இது ஃப்ளேவரில் கேட்குறோமோ அதில் இப்போது ஒரு பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், ஹமாம் சோப்போட ஃப்ளேவரில் வேணாலும் பண்ணித்தரேன், டெட்டால் ஃப்ளேவரில் வேணாலும் பண்ணித்தரேன்னு சொன்னார். ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு. இது மாதிரி எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. ஸோ ஈரோடுக்கு ஹீஸ் ஒரு ஜெம் ஆஃப் தான் இந்த இண்டஸ்ட்ரியில். ஓகே, நம்மளோட ஸ்பெஷாலிட்டியே இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் பண்ணித்தராங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது குவாலிட்டி ஆக்சுவலாக இந்த பேக்கிங் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூகே அங்கே தான் வந்து அதிகமான ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது இவங்க யூஸ் பண்ணுறது எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்ல குவாலிட்டியான இன்க்ரீடியன்ஸு நிறையா வந்து லண்டன்லேருந்து தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவரும். ஸோ அது எல்லாமே ப்ராடக்ட்ஸு அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, பிஸ்னஸ் வந்து பண்ணணும் அப்படின்னும் போது இந்த பேஸ்ட்ரீஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறதே ஒரு ரேரான விஷயம். பேஷன் டுவர்ட்ஸ் கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம். அதை இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சார் டெஃபினெட்லி என்னென்னா, எந்த ஒரு பிஸ்னஸுமே நம்ம செய்யும்போது ஒரு காசுக்காக பண்ணோம்னா அதனுடைய ஃபீல் வேறு மாதிரி இருக்கும். பட் நமக்கு என்ன பேஷனோ அதை நம்ம பிஸ்னஸாக பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது அந்த லவ் பண்ணி செய்வோம். அப்போது அவுட்புட் வந்து எல்லாமே அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி அவர் செஃப் ஸ்ரீராம் அப்படி தான். எல்லா விஷயத்தையும் அவர் இந்த இண்டஸ்ட்ரி மேலே இருக்கிற அந்த பேஷன் வந்து அதில் தெரியுது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்க்கும்போது அவருடைய பேஷன் அதில் தெரியுது. இன்றைக்கி இந்த மஃபின்ஸு தென் கேக்ஸ் சொல்லிகிட்டு இருந்தார். அதில் வந்து கொரியனில் ஏதோ கேக் சொன்னார், யூகேயில் அந்த ஃப்ளேவர் கேக்கு, யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டிலையும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களும் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னார். இப்போ கேக் வந்து ஏதோ மில்க் க்ரீமோடு போய்ட்டு நைட்டு சோக் பண்ணி வச்சு அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த விஷயமெல்லாம் இன்றைக்கி வேறு எங்கேயுமே கேட்க முடியாது. அந்த மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியை லவ் பண்ணுறவர்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும். ஸோ இதுதான் பேஷன் டுவர்ட்ஸ் பிஸ்னஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக பொறுமையாக இவ்வளோ அழகாக ஆன்சர் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலாக நம்ம கூட தி ஃப்ளேவர்ஸ் அண்ட் கேக்ஸ் பேஸ்ட்ரீஸோட ஃபவுண்டர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. வாங்க உங்ககிட்ட பேசலாம். வணக்கம் மேம், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. I am Subhashri Sriram, The Flavors Cakes and Pastries oda founding executive head pastry chef Mr. Sriram oda better half. ஓகே, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க சார். I am Sriram Marimuthu. நான் இந்த ஃபீல்டில் வந்து மோர் தென் 27 இயர்ஸாக இருக்கேங்க.
It's my passion actually. Yes, we keep on running our own shop outlets for more than 10 years, and in the industry experience I have more than 27 years. I started from 1996. பேஷன் டுவர்ட்ஸ் பேஸ்ட்ரீஸ் அண்ட் கேக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியா இல்லைங்களா? எல்லாருமே நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பட் திஸ் ஐடியா இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், எது உங்களை மோட்டிவேட் பண்ணுச்சு இது சூஸ் பண்ணுறதுக்கு? மேம் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ட்ரேட் அவர் தான் சொல்லணும். Yeah, it's a cakes. I was so interested in cakes. ஸோ அது நான் குழந்தையிலேருந்து பார்க்கும்பொழுது இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி கார்ட்டூன் கேக்ஸ்லாம் என்னோட பர்த்டேக்ஸ் வாங்கும்போது அதில் நான் இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். ஸோ அதுலேருந்து எனக்கு இதில் தான் போகணுன்னு ஒரு சின்ன குழந்தையிலேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அதை மீன்ஸ் என்னோடய ஸ்கூல் லெவல்லேருந்து எனக்கு பர்த்டேஸ்க்கு எனக்கு கேக் வாங்கும்போது அதிலேருந்து நான் இன்ஸ்பயர் ஆனேன். நம்மளும் இது மாதிரி கேக்ஸ்லாம் செஞ்சால் எப்படி இருக்கணும். ஏன்னா நான் ஒன்ஸ் என்ன லைஃப்பில் என்னோட குட்டியாக இருக்கும்போது லைவில் நான் கேக் இதை பார்த்துருக்கேன் செய்யும் பொழுது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் எடுத்தது. ஸோ இதுக்காகவே படித்தேன், இதுக்காகவே நான் ஃபாரின் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ சின்ன வயசுலேயே உங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சு ஸோ கேக் வந்து மேக் பண்ணுறது ஒரு ஆர்ட் ஒர்க் அப்படின்னு? எக்ஸாக்ட்லி அது நான் லைவாக கூட நின்று பார்த்துருக்கேன் ஒரு தடவை. ஒரு கேக் ஷாப்பில் நான் ஒரு மிக்கி மவுஸ் கேக் பண்ணும்பொழுது இட்ஸ் மை லைஃப் ஸ்டார்ட் ஃப்ரம் மிக்கி மவுஸ் கேக் அப்படி தான் சொல்லணும். அதுலேருந்து ஆரம்பிச்சது என்னோடய கேரியர். ஸோ சாய்ஸ்க்காக எடுக்கலை, பேஷனாக எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம். ஸோ இவ்வளோ பேஷனேட்டாக இருக்கீங்க, ஸோ அதனாலே இந்த கொஷின் நான் கேட்குறேன். ஸோ கேக் உருவான ஒரு கதை ஸ்டோரி இருக்கும் இல்லையா? எங்கள் வியூவர்ஸ்க்காக அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் இல்லைனா கேக்ஸ் பற்றி ஏதாவது இன்ஃபர்மேட்டிவான விஷயம் சொல்லுங்கள். இப்போ எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேக்ஸில் எல்லோரும் ரெகுலராக வச்சுருக்க ஃப்ளேவர்ஸ் மட்டும் இல்லாமல் ஐ ஹவ் மோர் தென் 1000 யூனிக் ஃப்ளேவர்ஸ். இப்போ ரெகுலராக எல்லோரும் எடுத்துக்கிற வெனிலா, ஸ்ட்ராபெரி, பட்டர்ஸ்காட்ச் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இமேஜினில் யோசிக்கிற ஃப்ளேவர்ஸ்லாம் என்னால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மலை வாசம், பெயிண்ட், லக்ஸ், ஹம்மாம், டெட்டால், இல்லை கிச்சனில் யூஸ் பண்ணுற கடுகு, வெந்தயம் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ஈவன் வேர்டாக வேணும்னா உங்களோட ஸ்வெட் ஸ்மெல்லில் கூட என்னால் கேக்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி பேஷனேட்டாக நாங்கள் அவ்வளோ க்ரியேட் பண்ணுறோம், ஃப்ளேவர்ஸை க்ரியேட் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ அது என்னோட யூனிக் ஆக்சுவலி. நீங்கள் சொல்லுங்கள் மேம், இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் நீங்கள் பண்ணி தரீங்கன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ அந்த குவாலிட்டி பற்றி நீங்கள் சொன்னால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். என்னோட கோர் வந்து ஒரு ஹெச்ஆர், ஐ எம் அ ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல் பை எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஹெச்ஆரில் வந்து சில சமயம் ஒரு டஃப் டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். பட் கேக் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்வீட் சொல்யூஷன் இல்லை. அதனால் எனக்கு அவங்க இந்த இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லும்போது தட் வாஸ் மை டெசிஷன் டு ஜாயின் him as well. குவாலிட்டி வந்து என்னென்னா, இப்போது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் லண்டன்லேருந்து வந்த பிறகு எங்களுக்கு வந்து நாங்கள் எதிர்பார்த்த அந்த டேஸ்ட் கிடைக்கல, அங்கே இருந்தது இங்கே கிடைக்கல. அதில் முக்கியமாக வந்து பையன் வந்து அங்கே பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். ஸோ அவனுக்கு ஒரு குவாலிட்டி பிளேஸ் உருவாக்கணும் அப்படிங்கிறது தேடும்போது தான் அப்போது வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான குவாலிட்டி விஷயம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப தெளிவாச்சு. நாங்கள் இங்கே கொடுக்குற பெரிய குவாலிட்டி இது என்ன ஸ்டாண்டர்ட் என்னென்னா, இங்கே நிறைய சாப்பிட்றது வந்து என் பையன்தான். அண்ட் டிப்பிக்கல் அவன் அங்கே இருந்ததுனால அவனுக்கு அந்த டேஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ஒரு பவுல் ஆஃப் ரைஸ் கொடுத்தீங்கன்னா இல்லை ஒரு பர்கர் கொடுத்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஒரு பர்கரை தான் எடுத்து சாப்பிடுவான். அவனுக்கு அது அவங்களுக்கு பழகி போச்சு என் பையனுக்கு. அதனால குழந்தைங்க இது அடுத்த ஜென்ரேஷனோட ஃபுட். இப்போ எப்படின்னா குழந்தைங்க என்ன சாப்பிடுதோ அதை ஹெல்த்தியாக கொடுக்கணும். நம்ம இன்றைக்கி அந்த காலகட்டத்தில் தான் இருக்கோம். நீங்கள் ஹெல்த்தின்னு சொல்லி குழந்தைங்கக்கிட்ட கொடுத்து இப்போ சாப்பிட வைக்க முடியாது. குழந்தைங்க அந்த ஜென்ரேஷனில் நம்ம இல்லை. ஸோ இப்போ குழந்தைங்க சாப்பிட்றதெல்லாம் ஹெல்த்தியாக இருந்தால் தான் அவங்களோட லேட்டர் லைஃபுக்கு வந்து ஒரு ஹெல்தி ரோபஸ்ட் பாடி இருக்கும் அவங்களுக்கு. அப்படி உருவானது தான் எங்களோட பேஷன் ஃபார் குவாலிட்டி டூ. குவாலிட்டி இல்லைன்னா நாங்கள் பண்ணுறதில்ல, as simple as that. ஏன்னா இங்கே வந்து என்னென்னா கிட்ஸ் வந்து சாப்பிடணும், அவங்க சாப்பிட்ற விஷயம் டெலிஷியஸாக இருக்கணும், அவங்க விரும்பி சாப்பிட்ற விஷயம் வந்து அன்பீட்டபிள் குவாலிட்டியில் இருக்கணும். இதுதான். ஏன்னா இது வந்து பேஷனுக்காக உருவான இடம். அதில் வந்து நாங்கள் 2 பேருமே ரொம்ப கிளியராக இருக்கோம், வெரி கிளியர். ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பாங்க. ஸோ கேக்ஸ் அப்படின்னாலே ஹெல்த்தியாக இருக்குமோ இருக்காதோன்னு நிறைய டவுட்ஸ் வரும். அவங்க கிட்ஸுக்கு அது கொடுக்கலாமோன்னு நிறையா டவுட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட எல்லா டயட்ரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. வீகன் கேக்ஸ் இருக்குது, ஃப்ளார்லெஸ் இருக்குது, தென் வீகனில் கவர் பண்ணுற மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் நாங்கள் பண்ணுறோம். அது இருக்குது. மில்லட்ஸில் எனி சாய்ஸ், நீங்கள் எனி மில்லட்ஸ்க்கு எது கேட்டிங்கனாலும் நாங்கள் அதில் கேக்ஸ், குக்கீஸ், பிரெட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். ஸோ இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஹெல்த்துக்கு எந்த இஷ்யூஸ் இல்லை, நல்லாவே கண்டிப்பாக தாராளமாக கொடுக்கலாம். இதை தவிர நம்மளோட ஷாப்பில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது இல்லையா? என்னென்ன இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள்.
ஒவ்வொரு கண்ட்ரி வைஸாக சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை யூகேலேருந்து ஆப்பிள் பைஸ் இருக்குது, அரபிக்கில் கேரமல் கஸ்டர்ட் இருக்குது, மெக்சிகன் ட்ரஸ்லிச்சஸ் இருக்குது, ஆஸ்திரியாவிலேருந்து வந்து லின்சர் டாட் இருக்குது, ஃப்ரெஞ்ச் மேக்ரோன்ஸ் இருக்குது, திராமிஸ் இட்டாலியன் திராமிஸ் இருக்குது, ஸ்வீடன் கேக்ஸ் வச்சுருக்கேன், தென் பக்லவா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. நியூயார்க் பேக் சீஸ் கேக்ஸில் நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்கோம். ப்ரௌனியில் வி இன்ட்ரடியூஸ் மோர் தென் 100 ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்கோம். அதுவும் நீங்கள் உங்களோட சாய்ஸஸ் நீங்கள் எது வேணாலும் கேட்கலாம். நீங்கள் ட்ரை ஃபிஷ்ஷில் ப்ரெட்டு கேட்டிங்கன்னா நாங்கள் அதுவும் பண்ணி கொடுக்குறோம். மில்லட்ஸ்லேயும் ப்ரெட்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இவ்வளோ ஹெல்த்தியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட 3rd பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம். அதை பற்றி எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? இட் இஸ் அ வெரி சஸ்டெயினபிள் க்ரோத்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வென்ச்சர் பண்ணி இப்படி தான் போகணும் அப்படிங்கிற நம்ம ஒரு பாத் இருந்ததுன்னா அதை வந்து ரொம்ப சஸ்டெயினபிளாக க்ரோ பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மற்றவங்களுக்கு வந்து ஒரு பேக்கிங்கிறது ப்ராபப்ளி ஒரு 3 or 4 இயர்ஸோட ஒரு கோர்ஸ் படிச்சிருப்பாங்க, இல்லை பார்த்துருப்பாங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு 30 to 35 இயர்ஸோட ஜேர்னி இது டோட்டலாக. இதில் இப்போ நான் ஜாயின் பண்ணி அரவுண்ட் இட்ஸ் கோயிங் டு பி அரவுண்ட் 20 இயர்ஸ். ஸோ லைஃபே இதுதான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, கன்சீவாக இருக்கும்போது ஒரு நாள் வந்து என்னமோ எனக்கு காரமாக சில்லாக ஏதாவது சாப்பிடும் போல் இருக்குது அப்படின்னு நான் கோவத்தில் ஏதோ சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படி சொன்னது தான். தென் ஹி மேட் மீ சில்லி ஐஸ்கிரீம். இந்த காரமாக ஐ தாட் அவர் விளையாடுறார் 15 இயர்ஸ் பேக். ஸோ தட் இஸ் பாசிபிள். அப்போ என்னென்னா நமக்கு வென்ச்சர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. அது ஏன் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். இது 3rd பிரான்ச். வி ஆர் பிளானிங் டு ஃப்ரான்ச்சைஸ் அவுட் வெரி சூன். ஃப்ரான்ச்சைஸஸ் வந்து குவாலிட்டியும் இதை பேஷனாக பார்க்குற அதே வேல வி வில் கோ ஃபர்தர் டெஃபினெட்லி. ஓகே சார், எல்லார்கிட்டையும் கேட்ட கொஸ்டின் வந்து உங்ககிட்டயே கேட்கலான்னு தோணுது. ஸோ உங்களோட ஃபேவரட் ஐட்டம்னா என்ன சொல்லுவீங்க? நீங்கள் மேக் பண்ணுறதுக்கும் எது ஃபேவரட், சாப்பிட்றதுக்கும் எது ஃபேவரட்னு சொல்லுங்கள். சாக்லேட் ப்ரௌனி. இட்ஸ் மை சாக்லேட் ப்ரௌனி. ஏன்? It's a chocolate. I'm a chocolate lover. So obviously I chocolate any flavor from hazelnut, cookie and cream, dead by chocolate, choco truffle or German chocolates or anything. ஸோ அந்த சின்ன குழந்தையில இருந்த அந்த இது உங்களுக்கு இன்னும் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அது அப்படியே மாறாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஃபேவரட்னா என்ன சொல்லுவீங்க? ஐ லைக் இந்தியன் கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் எனக்கு வந்து கஸ்டர்ட் பேஸ்ட் ஃப்ளேவர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஞ்ச் வெனலா கஸ்டர்ட்ஸ். எனக்கு ஃப்ளான்னு ஒன்று பண்ணுவாங்க, யூஎஸ் ஃப்ளான்னு சொல்லி, அது ரொம்ப பிடிக்கும். அதாவது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ தட்ஸ் வாட் யூ ஆர். ஸோ நீங்கள் இப்போ வந்து கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு டெசர்ட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இட் வில் சேஞ்ச் த மூட் ஃபார் த டே. இது வந்து ஃபிசிக்கலாகவும் ஒரு பெரிய சேஞ்ச் கொடுக்கும். அண்ட் ஆல் ஆஃப் அஸ் நீட் சம் கைண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் எல்லாம் அப்படியே மூளையிலேருந்து இன்டியூஸ் ஆகி நம்மளை சேஞ்ச் பண்ணி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறது வந்து ஃபுட் இஸ் வேர் லவ் இஸ் விசிபிள். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ரிலையபிள் குவாலிட்டி ஸ்பேஸில் நமக்கு கிடைக்கிதுங்கிறது ஒரு பெரிய பீஸ்ஃபுல்லான ஒரு அப்ரோச்சாக இருக்கும்னு நானும் அவரும் நம்புகிறோம். அது ஃப்ளேவர்ஸில் எப்போவுமே இருக்கும். ஸோ நம்ம ஷாப்புக்கு வர கஸ்டமருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் டைரெக்டாக கன்வே பண்ணலாம். நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்தீங்கன்னா என்கிட்ட இன்ட்ரெஸ்டடான நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நிறைய இன்டர்நேஷ்னல் வைஸ் எல்லா கண்ட்ரி வைஸும் கொடுக்கணும்னு இன்ட்ரெஸ்டாக நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். இது இல்லாமல் நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து என்ன ஃப்ளேவரு என்ன ஐட்டம் கேட்டிங்கனாலும் எங்களால் செஞ்சு தர முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். என்ன ஒரு நல்ல குவாலிட்டி ஃப்யூச்சரோட பேஸ்ட்ரி ஏரியாவில் எல்லா அஃபோர்டபுள் ரேட்ஸ்லேயும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் மோட்டிவ். அதுதான் இந்த பிராண்டோட பர்பஸும் கூட. ஒரு காமன் மேனுக்கு வந்து இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் போய் சேரணும், ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வெட்டிங்ஸுக்கு நிறைய பண்ணுறோம், கவுண்டர்ஸ் பண்ணுறோம். அப்போ வந்து அவங்க சாப்பிடும்போது 80 வயசில் உள்ளவங்க வந்து அதை சாப்பிடும்போது ரொம்ப புதுசாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுதான் இதோட பர்பஸ். அதைத்தான் நாங்கள் வந்து செய்யணும்னு ஆசைப்படுறோம். பீட்சாஸ் இருக்குது, பர்கர்ஸ் இருக்குது, சூப்ஸ் இருக்குது, எல்லா டயட்ரி காம்பனன்ட்ஸுக்கும் இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி ரிலையபிள் பிளேஸ் டு ஹாவ் யுவர் பெஸ்ட் ஃபுட். ஓகே, அவங்க பேசும்போதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பேசிட்டாங்க. ஸோ ஆஸ் அ ஒய்ஃபாக அவங்க உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவ்?
ஸோ வெரி மச் அவங்க இல்லைன்னா நான் இல்லை ஆக்சுவலி. ஏன்னா என்னோடய கேரியர் இது, என்னோடய பேஷன் இது. பட் ஷீ இஸ் அ பேங்கர் ஆக்சுவலி. அதை குவிட் பண்ணிட்டு எனக்காக இதெல்லாம் சேர்ந்து அவங்களும் இன்க்ளூட் செய்கிறாங்க. அவங்க என்னோட இப்போ ரொம்ப பேஷனேட்டட் ஆகிட்டாங்க ஆக்சுவலி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. கேக் அப்படின்னாலே ஹாப்பினஸ். ஸோ அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கணும், எப்பவும் நீங்கள் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ரெயின்போ டிவி சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் தி ஃப்ளேவர்ஸ் கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரி ஷாப்பில் என்னென்ன கேக் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, இதை தவிர கேக் ஐட்டம்ஸ் தவிர வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறத செக் அவுட் பண்ணி பார்த்தோம் இல்லையா. கஸ்டமர் ஃபீட்பேக்கும் கூடவே தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா த குவாலிட்டி. இவங்க இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் பண்ணித்தராங்க அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொன்ன விஷயம். ஸோ இவங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது குவாலிட்டியில் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து பண்ணி தந்துட்டுருக்காங்க மக்களுக்காக அப்படிங்கிறத. ஸோ கிறிஸ்மஸ் வேறு நெருங்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ எல்லாருமே கேக்ஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஷாப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஷாப் பார்த்துட்டிங்கன்னா ஈரோட்டில் பெருந்துறை ரோடு, செங்கோடப்பள்ளம் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக குயிக்காக நம்மளோட ஷாப் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த கிறிஸ்மஸை. இது மட்டும் இல்லாமல் பர்த்டேஸ், வெட்டிங்ஸ்னு எல்லா செலிப்ரேஷனுக்கும் நம்ம கேக்ஸ் தான் வந்து ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இங்கே நம்மளோட ஷாப்பில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு ஷோவில் வந்து பார்க்குறேன். இது வரைக்கும் டாடா பை, see you.